Hi guys, நான் உங்க ஹரி. வெல்கம் டு மாஸ்க் ஸ்டுடியோஸ். ஸோ இன்னைக்கு ஹிடன் ட்ரூத் சீரீஸில் எபிசோட் 5 பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் பார்க்காத டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹிடன் ட்ரூத்தோட இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, ஒய் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் ஆர் நாட் டீச்சிங் யுவர் லைஃப் ஸ்கில்ஸ். இதை பற்றின ஹிடன் ட்ரூத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பாருங்க, ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம 15 இயர்ஸு ஸ்கூலும் காலேஜும் படித்து ஸ்டில் வி டோன்ட் நோ பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ். ரொம்ப வருஷமாக நம்ம மேக்ஸில் ப்ராப்ளம்ஸ் சாரி நம்ம மேக்ஸில் ப்ராப்ளம்ஸ் அண்டு மெமரைசிங் ஹிஸ்ட்ரியில் அந்த டேட்டு அதெல்லாம் கரெக்டாக படிக்கணும். அந்த வேர்ல்டு வார் 1970 அந்த மாதிரி எக்கச்சக்கமாக என்னென்னமோ படிச்சிருப்போம். அதை மெமரைஸ் பண்ணுறதுக்கே இதாயிடுவோம். பட் வி டோன்ட் நோ பேசிக் பட்ஜெட் பிளான். ஒரு பேசிக்கான ஃபைல் டேக்ஸ் பண்ணுறதில்ல, சேவ் மணி, இன்னொன்று ஹேண்டில் ஃபெயிலியர். இது எவனுமே சொல்லுது, எது தேவையோ சொல்லி தரலையா, என்ன நடக்குது? இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஹிடன் ட்ரூத்து பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம இனிமேல் ரியாலிட்டியில் இருந்ததை பற்றி பேசுவோம். அப்படின்னா தான் என்ன நடக்குதுன்னு, சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். இதில் ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணி கரெக்ட் யாருன்னு தெரியல, கமெண்ட்டில் சொல்லுங்க மறக்காம. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ட்ரூத் அண்ட் ஃபேக்ட்ஸ் உங்கள் மைண்ட் ப்ளோ ஆகணும்னு நான் நம்பி அடுத்ததுக்கு போகலாம். ஆக்சுவலி நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஒரு வருஷம் கழிச்சு பேசுகிறேன், அப்படி தான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வீடியோக்கும் எப்பயும். கொஞ்சம் பேசிட்டு இன்னும் நம்ம ஃப்ரீயாக ஜாலியாக பேசுகிற மாதிரி வரும் நம்புகிறேன். கொஞ்சம் பார்த்து பேசுறது தவிர்க்கணும் இந்த வீடியோவில் இருந்து. அது எனக்கே அப்படி இருந்தால் கரெக்டாக வரலை. முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு டக்குன்னு இப்போ நான் இன்னைக்கு வீடியோ 7 மணிக்கு போகணும். ஆக்சுவலி 8 மணி ஆகுது, இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்கேன். 10 மணிக்குள்ளே போகணும், பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு லெட்ஸ் டாக் வாட் வி லேர்ன். ஸ்கூலில் புக்கில் தியரிஸ், ஃபார்முலாஸ் எல்லாமே படிச்சிருக்கோம். பட் லைஃப்பில் half of these are useless. இதான் ரியல். படித்த எதுவுமே ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகுது. எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூல் சயின்ஸில் படித்த நியூட்டன்ஸ் லா படிக்கிறது யூஸ்ஃபுல், ஓகே. பட் ஹவு டு பே பில்ஸ் ஆர் மேனேஜ் பேங்க் அக்கௌண்ட் எவனும் டீச் பண்ண, எவனோ சொல்லி தந்தானே இந்த பேங்க்குக்கு இந்த பில்லு இப்படி இருக்கும். ஐ மீன் அதர் கண்ட்ரீஸ்லாம் சைனாவும் ஜப்பானும் தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிக்காக என்ன சொல்லி தராங்கன்னா, இதையும் தாண்டி ஸ்டடீஸையும் தாண்டி உங்களுக்கு டிசிப்ளின் எப்படி சர்வே பண்ணுறதுங்கிற முதற்கண்டு எல்லாத்தையும் சொல்லித்தராங்க. அதெல்லாம் ஏன் இங்கே சொல்லித்தரலன்னு தெரில. ஓகே, ஒரு சின்ன ஸ்டோரி. மை ஃப்ரெண்ட் ஃபினிஷ்ட் இன்ஜினியரிங். அவனுக்கு ஆனால் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு ப்ராப்பராக ஓப்பன் பண்ண தெரியும். இதுதான் ட்ரூத். ஸோ நான் ஒரு கோட் எடுத்து வச்சுருக்கேன். எஜுகேஷன் கிவ்ஸ் யூ மார்க், நாட் லைஃப் ஸ்கில்ஸ். இது அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையானு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸ்கூலில் எல்லோரும் கிரேட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. பட்டு ஹவு டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ், ஆங்கர் அண்ட் டிஸப்பாயின்மெண்ட் எவனுமே சொல்லி தரல. மினி ஸ்டோரி. ஒரு பொண்ணு எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுச்சு, டிப்ரெஸ்டாக இருக்கு. பட் டீச்சர்ஸ் ஸ்கோல்டட், ஃபெயில் ஆகிருக்க காலேஜ் வேறு ஸ்கூலுக்கு வேறு அப்படின்னு. அந்த இடத்துல யாராவது ஒரு ஆள் நல்லா தான் பண்ணிக்க, நெக்ஸ்ட் டைம் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள். நோ கைடன்ஸ் ஆன் ஹேண்டிலிங் மென்டல் ஸ்ட்ரெஸ். எனக்குமே நம்மளுக்கு அந்த டயத்தில் தான் சப்போர்ட் தேவை. இப்போ நானே ஃபீலிங் லோவாக இருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இது பண்ணத்தான் ஒரு இது வரும், பாசிட்டிவ் மைண்ட். அந்த டயத்தில் நம்மளை இன்னும் கொஞ்சம் இது பண்ணோம்னா டேரக்டாக சூசைட் ஆகிட்டு. அப்படிதான் ரியாலிட்டி. இப்போ
அதனால தான் சூசைட் லிஸ்ட்லாம் கூடிட்டு போகுது. லைஃப்ல சக்ஸஸ்னா என்ன? EQ is important, but more than EQ sometimes. How to talk people, negotiate, just stay calm. ஸ்கூல்ல ஜீரோ ப்ரிப்பரேஷன், இதெல்லாம் உண்மைதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மணி டாபிக். ஓ ஃப்ரெண்ட், திஸ் இஸ் ஹியூஜ். நோபடி டீச்சர்ஸ் ஹவு டு சேவ், இன்வெஸ்ட் ஆர் பட்ஜெட். எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கிட்டு எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. கிரெடிட் கார்டு, டெப்ட்டு, இஎம்ஐ, லோன்ஸு, ஸ்ட்ரெஸ் ஆகும். ட்ரூத், schools prepare us to earn marks, not to earn smartly. நம்ம வந்து சிஸ்டத்துக்கு கீழே இருக்கணும் தான் இது பண்ணுறாங்க. ஈவன் ஸ்மால் திங்ஸ் லைக் ரைட்டிங் ஏ மந்த்லி பட்ஜெட், ஒரு மந்த்லி பட்ஜெட்டை மட்டும் உங்களுக்கு தெளிவாக ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும் ஸ்கூலில். அந்த ஒரு இது இருந்தால் போதும், லைஃப்பில் மெயினான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு போன மாதிரி. வெறும் ஒரு பட்ஜெட், சின்ன ஒரு மந்த்லி பட்ஜெட் சொல்லித்தரும். இது வந்து எத்தனை பேர்த்துக்கு இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, கடன் வாங்கி எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அதுதான் இது. பிகாஸ் உங்களுக்கு தெரியாது எந்த அளவுக்கு எப்படி ஒரு சேலரியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். வந்தோடனே அதை மீறி இது பண்ணுறது, அப்புறம் ப்ராப்ளம் தான். ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் மாட்டிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் சால்விங். ரியல் லைஃப்பு ஃபுல்லாக அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ். பட் எக்ஸாமில் ஒன் ஆன்சர் ரைட்டாக படிக்கிறோம். லைஃப்பில் மல்டிபிள் சொல்யூஷன்ஸ், மல்டிபிள் அவுட்கம்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், ஜாப் இன்டர்வியூவர் ஆஸ்க்ஸ் கொஸ்டின் டு யூ, தியரியில் இல்லை. அந்த கொஸ்டின் வந்து பிரெயின் மஸ்ட் திங்க் கிரியேட்டிவிட்டி. இந்த கொஸ்டின் கேட்டிருக்க மட்டும் அப்படி ஆன்சர் நம்ம தான் யூஸ். ஸ்கூலில் காலேஜ்லேயும் அந்த அளவுக்கு சொல்லி தந்துருக்க மாட்டாங்க. சொல்லி தந்துருக்கலாம். ஹிடன் ட்ரூத் என்னன்னா, எஜுகேஷன் சிஸ்டம் ட்ரெயின்ஸ் யூ டு மெமரைஸ். அதில் மெமரைஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரெயின் பண்ணிடும் எஜுகேஷன் சிஸ்டம் உங்களை. நாட் டு திங்க் இண்டிபெண்ட். நீங்களா ஒரு இது யோசிச்சு இதுதான் கரெக்டு சொன்னீங்கன்னா உங்களை பயிற்சிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ ஆர் ஸ்கூல் அண்ட் காலேஜ் fail, how do you prepare? So friends, if school and college fail, how do we prepare? நம்மளை எப்படி நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் லேர்னிங் ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்கில், மணி, கம்யூனிகேஷன், குக்கிங், ஹெல்த், இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ப்ராக்டிக்கல் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புளை நம்மளால கரெக்டாக இது பண்ண தெரிஞ்சுக்கணும். கரெக்டான இடத்துல காமாக இருக்கும், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்க தெரிஞ்சுக்கணும். கரெக்டான இடத்துல என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். லேர்ன் ப்ராப்ளம் சால்விங், ஸ்மால் சேலஞ்சஸ் டெய்லி, ட்ரை சொல்யூஷன், ட்ரை ஹேண்டில். தோற்று தான் எல்லாருமே மேலே வருது. கரெக்டாக மேலே போனோன்னா இது யாராலையும் முடியாது. நாலாவது, ரீட் ரியல் லைஃப் புக்ஸ், வாட்ச் ஸ்டோரிஸ் அண்டு படம், சீரீஸ், இந்த மாதிரி எதை வேணாலும் பாருங்க. வி கேன் லேர்ன் பட் பை தட் அண்ட் அப்சர்வ் பீப்புள் அரவுண்ட் யூ. ஒவ்வொரு பீப்புளையும் நீங்கள் லேர்ன் பண்ணுங்க. ஒவ்வொருத்தவங்ககிட்ட இருந்து ஒரு இது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காமலாம் இல்லை. நம்மளை சுற்றி ஒரு சின்ன மரம் கூட நம்மளுக்கு ஒரு லெசன் சொல்லி தரலாம். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளுக்கு லைஃப்பில் அடுத்து ஒரு லெசனாக இருக்குது. ஸோ லைஃப் இஸ் நாட் அபவுட் மார்க்ஸ், இட்ஸ் ஹவ் வி சர்வைவ், த்ரைவ் அண்ட் க்ரோ இண்டிபெண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஸ்கூல் டாட் மீ நத்திங் யூஸ்ஃபுல், ரிமெம்பர் இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட், இட்ஸ் த சிஸ்டம் ஃபால்ட். இதுதான் ரியல். நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். பட் நவ் யூ கேன் டேக் யுவர் கண்ட்ரோல். ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஸ்மால், லேர்ன் லைஃப் ஸ்கில்ஸ், பிகம்
ready to survive in this real world. If you like this video, இது உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா அதையும் கரெக்டாக சொல்லுங்கள். உங்கள் ஒப்பீனியன் என்ன, இந்த டாபிக் ரிலேட்டடாக நான் பேச முடியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் தெரிஞ்சுக்கிறேன், அடுத்து மாற்றிக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பிரம்மாண்டமான இதன் கூட்டோட வரேன் நாளைக்கு. Stay aware, stay curious. Thank you. Love you all. Take care.